திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதே என்டிஏ கூட்டணியின் ஒரே நோக்கம் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். திமுக கூட்டணிக்குள் பல்வேறு பிரச்சனைகள் நிலவுவதாகவும் அந்த குழப்பத்தால் தான் வேட்பாளர் பட்டியல் வெளியாக தாமதமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் போட்டியிடாதது குறித்து பேசிய எல் முருகன், கரூரில் செய்த முறைகேடுகளால் மக்கள் அவர் மீது அதிருப்தியில் உள்ளனர் என்றார். தமிழக மக்களுக்கு ஒரு மிக முக்கியமான நாட்களாக இருக்க போகிறது. தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இந்த தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம். திமுகக்குள்ள 1008 பிரச்சனைன்னா அவங்களுக்குள்ள கூட்டணி குழப்பங்கள், யாருக்கு எந்த தொகுதி ஒதுக்குறதுன்னு எந்த இது இல்லாமல் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. இன்னும் கூட அவங்க கூட்டணியில் பல கட்சிகள் சந்தோஷம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அதனால அவர்களுடைய காலதாமதமாக இருக்கிறது என்பதை தான் நான் நினைக்கிறேன்.